வணக்கம். இன்றைய ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு எமது தையல் நிலையத்தின் வகுப்பு மாணவர்கள் சார்பாக ஆசிரியரையும் எமது தினார்த்தன் அண்ணாவையும் அவருடைய துணைவியாரையும் வருகிறவர்களை வரவேற்கின்றோம். இன்றைய தினத்தில் எமது ஆசிரியரை கௌரவிக்கும் முகமாக எமது மாணவர்களால் ஒழுங்கேற்றி நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வுகளை நீங்கள் கலந்து கொண்டு இதில் எதுவும் தவறுகள் இருப்பினும் சிறுவர்களாக எங்களையும் மன்னிங்க. உங்களுடைய மாணவர்களை மன்னித்து எங்களுடைய கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் பற்றி எதுவும் கருத்துக்கள் பற்றி நீங்கள் சொல்லுங்க. நல்லது. அடிப்படையாக வந்து உங்களோட மினக்கட்டு தையல் என்றால் அது ஒரு கலை எங்களுக்கு சிறப்பாக விளங்க வச்ச ஆசிரியர்கள் வளர்க்க மற்றது வந்து என்ன சொன்னால் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டோம். ஆனால் இப்படித்தான் இதை தைக்க வேணும், அதில் அதை எப்படி முடிக்கணும். இப்போ எங்களுக்கே எங்களுக்கு உடுப்புல பார்க்கல ஆசையாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட அந்த ரெடிமேட் மாதிரி அதில் நீட் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு எல்லாரையுமே எதுவுமே தெரியாமல் வந்தவங்களையும் ஒரு தையலில் வந்து ஒரு பெஸ்ட்டாக கொண்டு வந்தது இந்த டீச்சருக்கு நான் சொல்லுவோம். ரெண்டாவது வந்து அடிக்கடி வந்து எங்களை பார்வையிட்டு எங்களுக்கு ஊக்கத்தை தந்தது வந்து அண்ணா தான். எங்களுக்கு ஒரு சவாலம் மாதிரி அவர் வந்து எந்த நேரம் யூஸ் செய்யறதுக்கு அவர் வைஃபை நாங்கள் உண்மையாக சந்தோஷப்படணும். இல்லை எவ்வளவு பேர்த்து என்ன இருந்தாலும் தாங்க முன் வந்து வசதி கஷ்டம் அப்படின்னு இல்லாமல் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து உதவி செய்யணும் என்று சொல்லி அவர் துணியாக இருந்தது உண்மையாக அதையே நாங்கள் பெருமைப்படணும். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ரெண்டாவது வந்து அண்ணாட ஊக்கம் தான் நான் இந்த கிளாஸை வந்து டைமுக்கு வராமல் லேட்டாக வந்தாலும் முடியும் என்று சொல்லி கொண்டு வந்தது வந்து அண்ணாவாங்க. இவரை பிள்ளைகளை வந்து எதுவுமே தெரியாமல் இன்றைக்கு அவங்க என்ன சொல்கிற ஒன்றுமே தெரியாது. மொத்தம் ஒரு கணக்கிட்டெல்லாம் தைக்கவே தெரியாது. ஆனால் இப்போ என்ன விட பெஸ்ட்டாக தைக்கிறாள் அதே மாதிரி டீச்சராக தான் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பேசிக் கையில் எங்கே போனாலும் வந்து பேசிக் கையில் திடமே இல்லை. எங்கே போனாலும் ஃபஸ்ட்டாக தொப்பை வைக்கணும். ஆனால் இல்லை பேப்பரால் தைக்க வேணும். இப்போ நான் அப்போ யோசிச்சு நான் ஏன்டா பேப்பரில் எல்லாம் நினைக்கிறத ஆனால் நான் நேற்று வந்து அந்த சாரிக்கு அந்த பிளாக்ஸில் கழுத்தை தைக்கும் அந்த கையை தைக்கும் போது எங்கள் கையே வந்து அப்படியே வளைச்சி கொண்டு போகுது. இதுக்கு முதல்லாம் நாங்கள் அப்படி தைக்கிறோம் இல்லைன்னா அதை தூக்கி ஊசியை சுற்றி தான் தைக்கிறோம். அப்போ நான் உண்மையாக நான் உணர்ந்தேன் இதுக்கு தான் அவங்களுக்கு பேசிக் அந்த இதில் வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. இவ்வளோ மாதம் வந்து இருப்பட்டாலும் இந்த இப்போ என்னால் வந்து உண்மையிலே இந்த கிளாஸ் முடிச்ச போது வடிவாக படிப்பிக்கலாம் அந்த ஒரு துணிவு வந்துட்டு மற்றது நான் நிறைய இடத்த போவேன். நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்கன்னா டெய்லரிங் முடிச்சிருக்கேன், பியூட்டிஷன் முடிச்சிருக்கேன் என்றால் பிள்ளைகள் டவுட் கேட்டால் அது சரியான முறையில் எனக்கு சொல்ல தெரியலை இவ்வளோ காலம். ஏனென்றா இது இப்படி நார்மலாக கட் பண்ணினா சரி அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் இப்போ வந்து இல்லை தைக்கிறதுக்கு ஒரு நீட் இருக்குது, கழுத்தெல்லாம் இப்படி தைக்கக்கூடாது, அதை தோல் மூட்டை பிரிட்டி தைக்கக்கூடாது, அதுக்கு ஒரு முறை இருக்குன்னு சொல்லி என்னால் முடியும் என்ற அளவுக்கு கொண்டு வந்தது வந்து எங்களுடைய டீச்சர் தான். நான் ரெண்டையும் போய் என்னால் இப்பவும் எவ்வளோ காலம் படிப்பிச்சதை சிறப்பாக படிப்பிக்க முடியும். மற்றது அந்த கல்லில் இருக்கிற எழுத்து மாதிரி எங்களுக்கு மறக்கவே இந்த காலத்திலே. இதுக்கு முதல் நான் 3 இடத்துல கையல் படிச்சிருக்கிறேன். என்னோட நோட்ஸும் இல்லை. மற்றது வந்து அதை என்ன படிச்சிருக்கேன்னு எனக்கு இப்போ தெரியாது. சும்மா வெட்டலாம், எனக்கு மட்டும் வெட்டலாம். மற்றாக்களுக்கு தைக்கிறதா பின்னாடி இருக்கிறவங்க என்ன தையலை முடிச்சிருக்கீங்க ஏன் ஒரு விஷயம் தைக்கிறது என்றால் எனக்கு வெக்க முடியல சொல்லிதான் தானே நான் ஈஸியாக சொல்கிறது எனக்கு வித்தியான பிரச்சனை. ஆனால் எப்படி நான் சொல்கிறேன் 3 இடத்துல தையலை முடிச்சுட்டு எனக்கு தைக்க தெரியாமல் என்ன நினைப்பாங்க. இந்த விட என்னன்னு சொன்னால் எனக்கு உண்மையான கருத்துக்கள் எல்லாம் இப்படி தான் தைக்கணும்னு தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துட்டு நிச்சயமாக நானும் கிளாஸ் கொடுப்பேன். கையில் அண்ணா ஆசைப்பட்ட மாதிரி நான் ஆரம்பத்திலே சொன்னது நீங்கள் எல்லாருமே வந்து விதைகளாயிருந்து பயிராக அழுங்கோன்னு வந்துடுறது அண்ணாட கனவை எல்லாரும் நிறைவேற்றுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அண்ணா உங்களுக்கு அப்படி ஒரு கூட பிறந்த சௌர மாதிரி ஊக்கத்தை தருது. நீங்கள்லாம்
உங்களுக்கும் தனிப்பட்ட நீங்களாம் சாதிப்பீங்கன்ற ஊக்கத்தை தருவாங்க. டீச்சர் கிடைச்சிருக்கு.